டிஎம்கே பணத்திலையும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, எல்லா ஆள் பலத்திலையும் ஓகே மாறாக அவர் செயல்படுறாரா? அவர் அப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கு. ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு அங்க அதிகாரம் இருக்குது. இவங்க இப்படி செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? அப்ப அது பிச்சைக்காரனோட வாந்தியா இல்ல அவியலா அப்படிங்கிறது சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் நின்ன இடம் வந்து ஆளுநர் மாளிகை. சோ ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு உயிர்நாடி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர், நெறியாளர், எல்லாவற்றையும் தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர்னு சொன்னா அது மிகையாகாது. அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் மேம் தொடர்ந்து பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகமா இருக்கா? இது கிட்டத்தட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றம் செய்யும் அளவுக்கு முன்னேறி இருக்கா? மேம் யார் உங்களுக்கு மாற்றம் எல்லாம் செய்ய போறாங்கன்னு சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. இது என்ன டிஎம்கேயா? இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படிதான் வரணும்னு பட்டயம் எழுதி கொடுக்கல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தவரை, நான் வெளியில இருந்து அதை பார்த்த வரைக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கு. ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு அங்க அதிகாரம் இருக்குது. இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க மூஞ்சிக்கு நேரையே ஒரு கோர் கமிட்டியில கூட பேசுகின்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு. சோ அப்ப இதெல்லாம் எப்படி பேசணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் பேசணும். வெளியில நீங்க பேச முடியாது, பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதை அவர்களுடைய கட்சியினுடைய ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. இது நான் என் கமிட்டில பேச வேண்டிய பிரச்சனை, உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல நீங்க அண்ணாமலை அவர்கள் கிட்ட பாமகவை பத்தி கேட்டப்போ சொன்னாங்க அது கருத்து பரிமாற்றம், நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஒரு அழகிரியையும் ஸ்டாலினையும் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது, கனிமொழி அவர்கள் உள்ள இருக்கும் பொழுது யாரு வேணும்னு உங்க கட்சிக்குள்ளதான் அப்பையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு உள்ள அனாலிசிஸாக இருக்கலாம். சோ இந்த மாற்றங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க அந்த பிஜேபி அங்க இருக்கக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய கமிட்டி தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். அதை தவிர அந்த நபர்கள் சொல்வதை தவிர மற்ற எல்லாமே யூகங்களாக இருக்குமே தவிர உண்மைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேம் தொடர்ந்து பார்க்கிறோம். கடந்த ஒரு 15 நாட்களாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த மோதல் போக்கு சற்றே ஒரு இலகிய மனப்பான்மையுடன் ஒரு ஓகே லெட்ஸ் கோ வித் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்பருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்களா? அப்ப 2026ல கூட்டணிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா இப்பயும் அவங்க வேண்டாண்டா சொல்றாங்க. ரெண்டு பேருமே வேண்டாண்டா ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பாகவுமே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே பணத்திலையும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, எல்லா ஆள் பலத்திலையும் ஓகேங்களா, எல்லா ஆள் பலத்திலையும் சரி, கூட்டணி கட்சிகளாகவும் சரி, எல்லா இடத்துலயுமே ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இவர்கள் கொள்கைக்காக கூடின கூட்டணி எல்லாம் இவங்க கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கேரளால பிரியங்காவை நிறுத்தினப்போ அங்க கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே இது பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் ஆம் ஆத்மி சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே இது வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவும் காங்கிரஸும் இவர்களும் என்ன சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கூட்டணி ஒரே குறிக்கோள் மத்திய அரசை எதிர்ப்பது கூட அல்ல, நரேந்திர மோடியை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் ஒற்றை. அப்ப இன்னைக்கு தமிழகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஒற்றை இலக்கு எதை இவங்க பூச்சாண்டியா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம ஒத்துமையா இல்லைன்னா பிஜேபி உள்ளுக்குள்ள வந்துரும்ன்றத பூச்சாண்டியா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களை எதிர்க்க வேண்டுமானால் இவர்களை விட பலமாக ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதுல நிறைய நெருடல்கள் இருக்கு. ஏன்னா பாமகல இருந்து பிஜேபியில இருந்து எல்லாருமே கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. செல்லூர் ராஜு ஒரு இடத்துல அவர்கள் சொன்னார்கள், கூட்டணி ஆட்சி எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை,
தமிழகத்துல என்னைக்குமே தனிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு மாறாத வரைக்கும் இந்த கூட்டணி எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. பட் பாலிடிக்ஸ்ல வந்து ஈவன் அ வீக் இஸ் வெரி லாங்கர் டைம். சோ என்ன வேணா மாறலாம். அந்த மாற்றங்கள் நல்லதாக இருந்தா, தமிழகத்துக்கு நல்லதாக இருந்தா கண்டிப்பா நாம அத வரவேற்கணும். அத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். மேம் இப்போ இங்க வந்து தமிழக தாவேகா கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட்ல ஒரு தான் கைப்பட எழுதி விஜய் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்தாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்க்காக. கிட்டத்தட்ட அது வருவதற்கே ஒரு 5 நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நீங்க வந்து ஜல்லி கட்டும் போது கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு மக்கள் கூட போராட்டத்துல நின்னீங்க. கள்ளச்சாராயம் போது அங்க போய் மக்களை பாத்தீங்க. ஆனா இங்க வந்து ஒரு இஷ்யூஸ் ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்கிறோம், தலைநகருங்கிறோம், வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிங்கிறோம். அப்ப ஏன் இங்க லேட் ரியாக்ஷன்? எந்த ஒரு அழுத்தம்? துண்டு போட்டு வைக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. நானும் அத செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுதான். ஆனால் நீங்க அவர்களுடைய கொள்கைகளை பார்க்கணும். இதே விஜய் அவர்கள் தான் அவர்களுடைய மாநாட்டுல உள்ள கொள்கைகள்ல முக்கிய கொள்கையா அறிவிச்சாரு. வந்து ஆளுநர் ஒரு மாநிலத்திற்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் வந்து டிஎம்கேயோட ஸ்டாண்டாவும் இருந்தது. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் நின்ன இடம் வந்து ஆளுநர் மாளிகை. சோ இவர்களுடைய பேச்சு ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கு. இன்னைக்கு வந்து களத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் நம்மள உற்று நோக்குறாங்க. நாமளும் ஏதாவது செஞ்சதாக கணக்குல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச விஷயம்தான் ஆளுநர் அவர்களை போய் பார்த்த விஷயம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போராடுறதுக்கு களத்துல இறங்கிட்டாங்க. இன்னைக்கு நான் போய் நிக்கல அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்த பிறகு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு பீரியட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கமல் அவர்களுடைய கட்சி, அவர் போகின்ற வழிகள், அவர்களுடைய மீட்டிங் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டாக சுருங்கி போய் மையத்துல உள்ள டிவிய உடைச்சதும் இல்லாம அவர் டார்ச் லைட்டையே உடைச்சிட்டு அங்க போய் நிக்கிறத நாம பாக்குறோம். சோ இதெல்லாம் போக போக நமக்கு தெரியும் எப்படி இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படிங்கறதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இவருடைய கொள்கை, அவர் பேசியது வேறு. ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்னவரு ஏன் இன்னைக்கு போய் ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? அப்ப அவருடைய கொள்கைக்கு மாறாக அவர் செயல்படுறாரா? அவர் அப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். அவரே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இது இன்னும் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவதாக இருக்கு. மேம் அந்த லெட்டர்ல கூட பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு ஒரு இடத்துல வந்து புயல் நிவாரண நிதி தாருங்கள் சொன்னாரு. பெஞ்சால் புயல் போது அவர் களத்துக்கு வரலங்கிறத எல்லோருமே பார்த்தோம். சோ ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தையே வராம அந்த புயல் நிவாரண நிதியை மட்டும் தாருங்கள்னு குறிப்பிட்டிருப்பது வந்து சூசகமா எதை காட்டுகிறது? இதனால என்ன புரிஞ்சுக்க முடியுது? நீங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு சூசகம் அப்படின்லாம் நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள் ஜார்கன்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவரோடது என்ன அப்படின்னு சொன்னா, அதான் சொன்னாங்க, தமிழ் தேசியமும் வேணும், எனக்கு வந்து திராவிடமும் வேணும், மற்ற காங்கிரஸோட 2 கொள்கை எடுத்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டா ஒரு கலவைதான். இதுல வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ வந்து சீமான் ஒண்ணு சொல்கிறார் அப்படின்னா அவங்க வந்து தமிழ் தேசியத்துல நிக்கிறாங்க. டிஎம்கே ஒண்ணு நிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டிராவிடியனிசம் அப்படின்னு நிக்கிறாங்க. பிஜேபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் அவங்க நிப்பாங்க. இப்படி எல்லாத்தோட கலவையா இருக்கும்போது அது வந்து அவியலா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? அப்ப அது பிச்சைக்காரனோட வாந்தியா இல்ல அவியலா அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் முடிவு பண்ணும். ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க. விஜய் கருப்பு சிவப்பு துண்டே இதுக்கு பேசாம போட்டிருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி 500 அடாப்ஷன் ஸ்கூல்லாம் நாங்க பண்ணலன்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பின்வாங்கியது வரை எல்லாவற்றிற்குமே தெளிவான ஒரு பார்வையை முன் வச்சீங்க. மீண்டும் தொடர்ந்து இது போன்ற அடுத்த சந்திப்புகளில் பேசலாம் மேம். நன்றி, வணக்கம் மேம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.